ஐ ரியலி வாண்ட் டு சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தது. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி வைஷ்ணவி தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது வி saw lot of comments வேறு டோட்டலாக இட்ஸ் நாட் அபவுட் பாலிடிக்ஸ். ஆனால் உங்களுக்கான கமெண்ட்ஸ் நிறையா வந்தது. யூ வாண்ட் டு நோ வாட் யூ வாண்ட் ரியாக்ட் டு யுவர் ஃபாலோவர்ஸ் ஆக்சுவலி வாண்ட் டு ரியாக்ட் டு இட் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் வாண்ட் see the comments. அதில் முதல்ல வந்ததே விஜய் சாரும் இந்த குட்டி ஸ்டோரி சொல்லி தான் இது பண்ணார். அதே மாதிரி நீங்களும் நிறைய வில்லேஜெலாம் போய் குட்டி ஸ்டோரிலாம் சொல்கிறீங்க. விஜயண்ணா ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். விஜயண்ணா ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்படி இல்லை. நான் குட்டி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சதுக்கான காரணம், குழந்தைங்களை அப்ரோச் பண்ணும்போது இன்னுமே ஸ்டோரி சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது they'll get to know about things more. இதே நான் இப்போ கொண்டு போய் ஃபேக்டாக குழந்தைங்க கிட்ட சொன்னேன்னா அந்த ஃபேக்ட் அவங்க மண்டைக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கும் நான் ஒரு கதையாக கொண்டு போய் அதை டெலிவர் பண்ணுறதுக்கும் there is lot of difference. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணினதான் எனக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும், அவங்க கிட்ட ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதை கதையாக ஜோனில் மாற்றிடுவேன். அப்போ அவங்க கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ண குட்டி ஸ்டோரி. அதுதான் குழந்தைங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணத குட்டி ஸ்டோரி. அண்ணாவோட ஃபார்முலா அப்படி இல்லை. மேடம், உங்களுக்கு கட்சியில் என்ன பதவி தராங்கன்னு பேசிக்கிறாங்க, சொல்லுங்க. என்ன பதவி தராங்கன்னு பேசிக்கிறாங்க? ஆக்சுவலாக என் காதுக்கு இன்னும் வரல. வந்தா கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா எனக்கு இன்னும் தெரியல என்ன பதவி தராங்கன்னு. பதவிக்காக வரல, அண்ணாக்காக வந்தேன், விஜய் அண்ணாக்காக வந்தேன். பலூன் அக்கா, மோட்டிவேஷன் அக்கா, ஆர்ஜே அக்கா, டெய்லர் அக்கா, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ டிவிக்கே அக்கா. இதுக்கு நான் என்ன சொல்றது? இப்போ ரீசன்ட் டைம்ல அக்காங்கிற ஒரு வேர்டு நெகட்டிவாகவும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு இது என்ன சொல்ல எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். அக்காங்கும் போது எனக்கு வீட்டில் ஒரு சிப்ளிங் இருந்தால் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறது. அதனால ஹாப்பி ஃபார் இட். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கும் அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இவங்க டெய்லர் அக்கா, பலூன் அக்கா அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் நார்மல் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ராலிங் கேர்ள், சும்மா அவ்வளோதான். அப்படிங்கும்போது நம்மளையும் ஐயோ ஒரு அக்கா டேர்ம் எடுத்துட்டு நல்லதில் எடுத்துட்டு வராங்களா கெட்டதில் எடுத்துட்டு வராங்களான்னு தெரியலையே, சரி ஓகே நம்ம திங்க் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் திங்கிங் லைக் தட். ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டீங்க? ஐ டோன்ட் ஸ்க்ரால் கமெண்ட்ஸ். இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ரெஜிஸ்டர் ஆகும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஐ ஜஸ்ட் ஸ்க்ரால், ஓகே பப்ளஷ் ஸ்க்ரால், அவ்வளோ அந்த மாதிரி. அப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. இனிமேல் கமெண்ட்ஸே படிக்க வேணாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் படிக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படித்தாங்க, கருத்தியல் ரீதியான கேள்விகள் இருந்ததுன்னா they'll just convey me. இப்படி கேட்டிருக்காங்கடா, நீ அடுத்த தடவை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு I'll answer for it. ஓகே, பட் இட்ஸ் ஆக்சுவலி பெட்டர் தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆஸ்க், இப்போது இது நிறைய கமெண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். கமெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சே, நிறைய பேர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாக பார்க்காம தே ஜஸ்ட் ஒரு க்ரஷ் மெட்டீரியலாவோ இல்லை க்ரஷ் பர்சனாவோ பார்க்கும்போது வாட் டு யூ ஆக்சுவலி ஃபீல்? டு யூ ஃபீல் ஓகே ஆர் யூ வாண்ட் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தட்? ஐ ரியலி வாண்ட் டு சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரீட் மீ ஆஸ் அ க்ரஷ் மெட்டீரியல். நான் சொல்கிறத கேளுங்க. லைக் என்னது கருத்தியல் ரீதியான அப்ரோச். நான் ஏதாவது மைக் பிடிச்சி பேசினாலோ இல்லை ஏதாவது இஃப் ஐ ட்ரை டு கன்வே சம்திங், ஒரு கருத்தியல் ரீதியாக கன்வே பண்ணும்போது அதை அப்படியே மியூட் பண்ணிடுறாங்க. மியூட் பண்ணிவிட்டு தே ஆட் சாங் டு இட். அப்போ நான் சொல்லும் போது என்ன சொல்றேன் அப்படிங்கிறது பீப்புள் கேன் நாட் நோ. அவங்க ஏதோ பேசுறாங்க பாட்டு போட்டு எடிட் பண்ணும்போது அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரீட் மீ as a crush materialங்கிறது தான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்டாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தமிழில் படிக்கிறதுக்கு. பட் ஐம் சாரி ஃபார் இட். நீ ஒரே ஒரு செகண்ட், எனக்கே தமிழ் படிக்கிறது கஷ்டம் தான். யூ டேக் யூர் டைம். யா டன். நீ சேலை கட்டி அழகில் பட்டும் பாட்டு பாடும் கதிரும் கைத்தட்டி ரசிக்கும்
சேலை கட்டி நடந்து வரும் சோலையே. இந்த மாதிரிலாம் எழுதும்போது வாட் யூ ஆக்சுவலி ஃபீல் சம் டைரக்டர் நினைக்கிறேன். அதை நான் படிக்கவே இல்லை சொல்ல போனா. நீங்க இப்ப படிச்சு காட்டும் போதுதான் இருக்கு. அதுதான் க்ரஷ் மெட்டீரியல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு மைண்ட் செட். அப்படிதான், க்ரஷ்ஷா பார்க்காதீங்க, நான் பாலிடிக்ஸ்க்காக வந்திருக்கேங்கிற மாதிரி. ஓகே, உங்க அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லுங்க, நான் ரொம்ப கண்ணு வச்சுட்டேன். எங்க அம்மா இருக்கிற கடுப்புக்கு என்னையே சுத்தி வெளில போட்டுருவாங்க. இதெல்லாம் நான் போய் சொன்னேன்னா அந்த மாதிரிதான் வீட்டுல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அப்படிதான் இருக்கு. இருக்கிற பிரச்சனை பத்தாது நீங்க வேற. அதுதான், இருக்கிற பிரச்சனை பத்தாது நீங்க வேறங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த நாள் கழிச்சு சண்டையை நம்ம வந்து நேர்காணலையே பார்ப்போம். இத்தனை நாள் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போட்ட சண்டைய. ஓகே, இது பாருங்க. வீரமங்கை வேலு நாச்சியாரின் போர் வெற்றிக்கு துணையாக இருந்த மருது சுகவர்கள் போல நம் தமிழக வெற்றி கழக தோழர்கள் துணையோடு நம் கழக மகளிர் ஒவ்வொருவரும் வீரமங்கை வேலு நாச்சியாராக, அவர் படையில் இருந்த உமையாளாக, குயிலியாக நாம் மகளிர் அனைவரும் நம் கழகத்திற்காக நம் அரசியல் எதிர்களை கையாள்வோம் என இத்திருநாளில் உறுதிமொழி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவோட ஆன்லைன்ல இருந்து இது பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு அதான் இது லைக் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஓகே, தேர் லைக் நீங்க பண்ணுங்க அப்படிங்கறத ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க. என் கருத்தியல் ரீதியான அரசியல் கருத்தியல் ரீதியான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் இட். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் தான் நீங்க இது பண்றீங்க. எஸ், நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு அது நெகட்டிவோ பாசிட்டிவோ கருத்தியல் ரீதியான கமெண்ட்ஸா கொடுங்க அப்படிங்கிறது தான். தென் ஐ வில் கெட் டு லேர்ன் மோர். கருத்தியல் ரீதியாக கொடுக்கும்போது ஒருத்தங்க கேள்வி ரைஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு இது என்னவா இருக்கும் இதுக்கு பதில் அப்படின்னு ஐ வில் கோ சர்ச் ஃபார் தி ஆன்சர்ஸ். ஐ வில் திங்க் அபவுட் இட். அதனால கருத்தியல் ரீதியான கேள்விகள் கேளுங்க. ஓகே, பட் இப்போ பொலிட்டிக்கலாக வந்துட்டு நெகட்டிவாக தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுங்கிற பட்சத்தில் யூஸே நெகட்டிவ் டக்குன்னு எனக்கு ஹிட் ஆகும்போது பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. இட்ஸ் ஆல்வேஸ் நெகட்டிவிட்டி தானே. how will you take it? Obviously I've been adapting for it. நான் பழகிட்டே இருக்கேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல கஷ்டமா இருந்தது நெகட்டிவிட்டி. இப்போ வந்துட்டு I think கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாகவும் நான் அடாப்ட் ஆயிடுவேன். I've been working on it. ஓகே, இந்த கமெண்ட் தான் ஐ திங்க் ஐ ஆல்ரெடி செட் நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு வேலுநாச்சியார் உதயம். how do you take this comment? Is a positive way or a negative way? Like in a positive way. ஏன்னா வேலுநாச்சியாரம்மா நான் ப்ரியோரா சொன்ன மாதிரி அவங்கள மாதிரி வீரமா இருக்கிறதுக்கு, பிரேவ் விமனா இருக்கிறதுக்கு nobody can be. அப்போ அவங்க வழியில அப்படிங்கும்போது, அதாவது அவங்க பேர்லாம் எனக்கு தயவு செஞ்சு வைக்காதீங்க, அவங்க வழியில வர ஒரு பெண்ணா நான் I feel so proud for it. Okay, I'll just ask a question. ஒருத்தர் ஆல்ரெடி இதை கேட்டிருக்காரு, அதனால நான் கேட்குறேன். உங்களை எப்படி கூப்பிடட்டும்? சிண்ட்ரெல்லா, பட்டர்ஃப்ளை, ஜெம், பாபி டால், ப்ரீஷியஸ் ஒன், ஆர் யூ வாண்ட் சேம் நேம் சம்திங்? நீங்க இப்போ இது எல்லாம் இவர் சொல்லியிருக்காரு, உங்களை நான் எப்படி கூப்பிடட்டும் அப்படின்னு. I would be happy if you call me as Vaishnavi. Better, right? Yes, I love my name a lot. அப்படிங்கும்போது நீங்க வைஷ்ணவி அப்படின்னு கூப்பிட்டாலே it will be better. You are so beautiful. Why are you entering politics? I just want to ask this. பியூட்டிஃபுல்லாக இருந்தால் பாலிடிக்ஸ் வரக்கூடாது. வாட் இஸ் த டேர்ம்? எனக்கு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அழகாக இருந்தால் பாலிடிக்ஸ்குள்ளே வரக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அது என்னோட கேள்வியும் கூட. ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறது, இங்கே வர்றது மக்கள் பணி செய்யறதுக்காக. அழகாக இருக்கிற பொண்ணுங்க மக்கள் பணி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தும் கிடையாது, அழகாக இருந்தால் மக்கள் பணி செய்யக்கூடாதுங்கிறதும் கிடையாது. ஸோ மனசு தான், லைக் மக்களுக்காக பப்ளிக் சர்வீஸ் பண்ண வரோம் அப்படின்னா எனி ஒன் கேன் கம், எவ்ரிபடி இஸ் கோனா கெட் ரீச். அதனால கரெக்ட் தான். ஆனால் மக்கள் பணி செய்கிற எல்லாருமே ரீச் ஆகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஷியர், இப்போ ரீச் ஆகலைனாலும் நல்லது பண்ணிகிட்டே இருந்தால், மக்கள் பணி பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக they will get ரீச். ஏன்னா அண்ணா இனிஷியலாக வந்தபோது, நானுமே இனிஷியலாக வந்தபோது ஐ டோன்ட் கெட் ரீச் ஆல். எனக்குமே ரீச் கிடைக்கல. நெகட்டிவிட்டி, நான் ஃபஸ்ட்டு போட்ட போஸ்ட்டுக்கெல்லாம் பயங்கரமானது, த்ரோட் ஆன் மீ லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி. அப்போது அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்தோம். அப்படிங்கும்போது இங்கே நிறைய பேர் அந்த நெகட்டிவிட்டிக்கு பயந்தே இருக்காங்க, இனிஷியல் நெகட்டிவிட்டிக்கு பயந்துருக்காங்க. அதை கடந்துட்டோம்னா கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் இனிஷியல் நெகட்டிவிட்டியை கண்டு அழுது ரொம்ப அப்செட் ஆன காலங்கள்லாம் உண்டு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பேட் ஃபார் தட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆல், ஜஸ்ட் மூவ் ஆன், தட்ஸ் இட். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இப்போ ஒரு சீரியஸாக ஒரு கருத்தை முன்வைக்கும் போது இஃப் பீப்புள் டோன்ட் ஈவன் டேக் அது சீரியஸ்னா ஆக்சுவலி ஹவு டு யூ ஃபீல்? வி ஃபீல் ரியலி வெரி பேட். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் பேசுறது அப்படியே மியூட் பண்ணிடுவாங்க. நம்ம பேசுறதே வந்துட்டு பேசி அதை அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமே எவ்ரிபடி ஷுட் நோ வாட் வி ஆக்சுவலி கன்வே. அப்படிங்கும்போது அதை நீங்கள் மியூட் பண்ணிட்டு பாட்டு போட்டிங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த எடிட்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து யாராவது அனுப்புனாங்களா? இப்போ அம்மா அந்த எடிட்லாம் பார்த்துருக்காங்க?
ஷி யூஸ் டு சென்ட் லைக் அந்த க்ரஷ் மெட்டீரியல்னு அனுப்புறதெல்லாம் அனுப்புவாங்க. அனுப்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவாங்க, தேர் லைக் ட்ரீட்டிங் யூ ஆஸ் அ க்ரஷ் மெட்டீரியல், வாட் இஸ் ஆல் ஹேப்பனிங் மாதிரி சிரிச்சும் அனுப்புவாங்க. என்னக்கா இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம். ஓகே அக்கா, this will be I'll take this as a last comment. இந்த ஒரு கவிதை I just want to ask. நிலவும் அழகே நீயும் அழகே பிரித்து பார்க்க முடியவில்லை என் இமை அருகே. Who the hell are you man? Actually இது நீ ஏதாவது ஒரு ஹீரோயின்காவது ட்ரை பண்ணிருக்கலாம். பட் what do you want to say this for this கவிதை? லைக் எனக்கு ஒன்று மட்டும் ஒரு இந்த இன்டர்வியூ முடிச்சோடனே எங்கள் அப்பா இஸ் கோனா டெல் தட் தயவு செஞ்சு நீ சோஷியல் மீடியாஸில் வேலை செய்ய அப்லோட் பண்ணாத, டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்ல போறாரு. யூ அகைன் ஸ்விட்ச் டு ப்ரைவேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்ல போறாரு. அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். லைக் அதுதான் ஏன் க்ரஷ் மெட்டீரியலாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கொஷின். பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இல்லை யூ ஹாவ் பீன் ஃபேஸ் திஸ் அண்ட் வந்திருப்பீங்கல்ல, இப்போ முன்னாடி ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரொபோசல்ஸாக இருக்கட்டும் க்ரஷ் மெட்டீரியல் திங்ஸாக இருக்கட்டும், ஹவு டு யூ ஆக்சுவலி டேக் திஸ்? முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஆப்வியஸாக யூ பீன் 20 years போது ஸ்கூல்லேருந்து யூ ஹவ் ஃபேஸ்ட். ஆக்சுவலி ஹவு டு யூ டிஃபர் திஸ்? ஆக்சுவலி லைக் ப்ரொப்போசல்ஸ் அப்படிங்கும்போது பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததுலேருந்து ஐ டென்ட் ஈவன் கெட் ஒன். பயந்து இருக்காங்களா இல்லை என்னலாம் தெரியல. ஸோ ஐ டென்ட் கெட் எனி திங் லைக் தட். பட் காலேஜ் ஸ்கூல்லலாம் ஐ ரிசீவ் லாட். இது வந்துட்டு க்ரஷ் மெட்டீரியல் அப்படிங்கும்போது ரெகக்னைஸ் பண்ணும்போது க்ரஷ்ன்னெல்லாம் யாரும் எதுவும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் பிளேஸில் யாராவது பார்க்குறாங்கனாலுமே அப்படி சொல்ல மாட்டாங்க, டிவிக்கு அக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டிவிக்கு அக்கான்னு சொல்றதை விட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அக்காவோட விடுங்கடா கொஞ்சம் ப்ளீஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ல டிவிகே சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருந்து தயவு செஞ்சு அக்காங்கிற டேர்ம் அவாய்ட் பண்ணி சிஸ்டர்ன்னு போடுங்க ஸ்டார்ட் பண்ணனால தே பீன் காலிங் மீ அ சிஸ்டர். பட் எட் அவங்களுக்கு டக்குன்னு வர்றது டிவிகே அக்கா அப்படிங்கறதான் வருது. ஸோ அதனால போகுது, அப்படியே போகுது, அப்படியே போகுது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, இப்போ 2026 வருது, யூ வாண்ட் டு டூ நிறைய லாட் ஆஃப் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ண போறீங்களே. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறீங்க இல்லை, யூ வாண்ட் டாக் அபவுட் டிவிக்கே அப்படின்னா உடல் வீடு அந்த ஆவேசமாக பேசுறதுங்கிறத இஃப் யூ வாண்ட் சே இட் ஆன் கேமரா என்ன பேசுவீங்க? ஆவேசமாக அப்படிங்கிறது எஸ். ஸோ இவ்வளோ நாள் ஜனநாயகம் அப்லிஃப்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் அ ஹியூஜ் கொஷின் மார்க். மன்னராட்சி அப்படிங்கிறது தான் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு. இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களோட பையனை தேபின் மெதுவாக வந்துட்டு இருக்காரு. நானும் ரீல்ஸு அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது அப்பாவுக்கு அப்புறம் கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் இது ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். வாட் இஸ் ஆல் ஹேப்பனிங் ஹியர்? இவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணணும்னா குடும்ப அரசியல் தான் ப்ரொவைல் ஆகணுமா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். என்னைக்கு ஜனநாயகம் அப்படிங்கிறது அப்லிஃப்ட் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட வாழ்வாதாரம் உயரும், நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ 2026 நம்ம வாக்கு எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தாவேகாக்கு மட்டும்தான் போகணும். ஸோ அது மூலயமா நம்ம மன்னராட்சிக்கு கீழே வராமல் கண்டிப்பாக ஜனநாயகத்தை நம்மனால மட்டும்தான் அதை அப்லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஆல் ஆன் டு யுவர் ஹேண்ட். உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.